Hi, hello friends. கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட் அப்பம் செய்யலாமாங்க. இந்த அப்பம் செய்யறதுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு மட்டும் இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்த சத்து மாவு வச்சு கூட இந்த அப்பம் செய்யலாம். வாங்க இந்த அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்பம் செய்யறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பால்வாடி சத்து மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பத்துக்கு தேவையான சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் 1 கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் துருவின வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். ஆனால் வெல்லத்தில் ஆப்பம் செஞ்சாதான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாகு பதம் தேவையில்லை, வெல்லம் தண்ணீரை நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. வெல்லம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் கைவிடாமல் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்து, சோடா உப்பு கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவில் 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இட்லிக்கு மாவு கரைப்போல அந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா ஆப்பம் உப்பி வராது. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆப்ப மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயில் ஊற்றிடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி ஆப்பம் மேலே எலும்பி வரும். அப்போ கரண்டியை வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், சத்து மாவு ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அப்பத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. ஆப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆப்பத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் உள்ளேயும் வெளியேயும் நல்லா வெந்து வரும், கலரும் மாறாமல் இருக்கும். இதே மாதிரியே மீதமுள்ள மாவுலையும் ஆப்பம் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பம் செய்கிற மாதிரியா இருந்தால் ஃபஸ்ட்டு 2 ஆப்பம் கொஞ்சம் சொதப்பும், அதுக்கப்புறம் வர ஆப்பம் எல்லாமே சூப்பராக வந்துடும். சூப்பரான சத்து மாவு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவில் எப்போதும் ஒரே மாதிரி உருண்டை கொழுக்கட்டைன்னு செய்யறதுக்கு பதிலாக ஒரு டைம் இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து மாவு வச்சு ஆப்பம் மட்டும் இல்லைங்க, குலோப் ஜாமுன், இடியாப்பம், புட்டு எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு அதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி சூப்பர் சாஃப்டான சத்து மாவு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயும் வெளியும் சூப்பராக வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சத்து மாவு ஆப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.